வேடிக்கையாக பார்க்குறேன் நான். இந்த பெட்ரோல் குண்டு வீசுறது, இந்த வெங்காய வெடி வீசுறது, இதெல்லாம் குண்டு மலைகளுக்கு இடையிலேயே பயணம் பண்ணி போய் எங்கள் தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்க. நான் அது ஒன்றும் இல்லை. அது நான் ஏன் வீட்டில் இல்லாத போதான் வந்து வீசுறேன்றாங்க. சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. நாங்கள் 5 ஆளுகள் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாக நினச்சிக்கிறேங்க. வேற ஏதாவது கேள்வி சார்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கருத்து வேறுபாடுனால வெளியே போனதில் உண்டு, பட் பரவாயில்ல பேசப்பட்டதில்லை. இப்போ நடிகர் விஜய் கட்சி தொடர்றதுக்கு பிறகு நிறைய மாவட்ட செயலாளர் தொடர்ச்சியாக கட்சியோட வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா உங்களோட கருத்து? அப்படிலாம் இல்லை தம்பி. விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. கட்சின்னா சிலர் வர்றது சேர்றது போகிறது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். நீங்கள் என் கட்சியில் சில பேர் சேர்றது சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காது. அப்படி ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி, நல்ல கேள்வியாக கேள்வி. சார், இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கட்சி விலகதாக அறிவிச்சிட்டு இருக்காங்க. நேற்று காலியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாவேந்தர் நம்ம ராணிப்பேட்டையுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் விலகிறதா காலையில் அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து மாதிரி நடந்துட்டு இது அவரவர் விருப்பம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். விரும்பியவோ வருவாங்க, விரும்பி போவாங்க. அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. இது ஒரு செய்தியாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது. அதை விடுங்க. இது என் கட்சி பிரச்சனை. விருப்பம் இருந்தால் இருக்கலாம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். யாரும் வரலாம் போகலாம். நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் ஈடுபாடு இருக்குது. இது வரணும்னா வருவாங்க. இல்லை வேற ஒரு காரணம் இருக்குது போகணும்னா போவாங்க. அது போய் யார் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு இடித்து பிடிச்சி நிறுத்துறது இது இயக்கம் இல்லை. அதை விட்டுருங்க. அது இப்போ கேட்குற இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க. என் கட்சியில் இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா? இப்போ மொழியை பற்றி பேசுனீங்க, அது பிரச்சனை. இப்போ வரி நமக்கு தரல, நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல. இந்திய ஒன்றிய அரசு தராம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்குதுங்கிறது ஒரு மக்களுக்கான பிரச்சனை. அதை தான் பேசணும். இதை விடுங்க. இது எங்க பிரச்சனை, சொந்த பிரச்சனை. வெளியேறவங்க குறிப்பிட்டு காரணங்களை சொல்றாங்க. இப்போ நேற்று காளியம்மாள், இன்னைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் கூட கட்டமைப்பு சரியில்லை, கருத்துக்களை கேட்கறதில்லை, அந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சுட்டு. சரி, அவர் கருத்து என்னன்னு கேட்டு எங்கிட்ட சொல்லுங்க. நான் கேட்கறதா இல்லையான்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். வெளியில போகும்போது அது கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா, கட்டமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணாரு அவர்? கட்டமைக்காம என்ன பண்ணாரு? போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே. எந்த இலை தம்பி உதிரும் போது சலசலன்னு சத்தம் இல்லாம உதிருது? இல்ல, அருமையான கட்சிங்க, நல்ல கட்சி. சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன கேட்பீங்க? அப்ப எதுக்கு வெளியில வரான்னு கேட்பீங்க. சரியில்லைங்க. ஏடா இவ்வளவு காலம் சரியா இருந்தது, இப்ப சரியில்லை அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? கப்பல்ல பொண்ணு வருது, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுங்கிறான். இல்ல காசுக்குன்னு வேணாம் எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையங்கிறான். இது மாதிரி அது இருக்கிற வரை இருக்கிறது. ஏட்டல் என்ன சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிறது. அது ஒரு கோட்பாடா? இது வெளியில போறவங்க எதையாவது சொல்லிட்டு தான் போவாங்க. அதை பொருட்படுத்த முடியாது.